எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான கீழக்கரை ஸ்பெஷல் மஞ்சள் சோறு பாட்டி காலத்து முறைப்படி ரொம்ப எளிமையாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம எண்ணெய் நெய்லாம் சேர்க்க போகிறதில்ல, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ரைஸ் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவில் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இந்த கப் அளவு வந்து 350 கிராம். நம்ம எந்த கப் அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அதே கப் அளவுக்கு தான் தண்ணியும் அளந்து சேர்க்கணும். இப்போது இந்த 1 கப் அளவுள்ள அரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2 தண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை நம்ம ஜீரா சம்பா ரைஸ்லையும் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். பட் அது எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போது அரிசியை 2 தண்ணி அலசி எடுத்தியாச்சு. இப்போ இதில் எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு 3 கப் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது தனி தேங்காய் பால் கிடையாது. ஒரு தேங்காயை உடைச்சி அதில் தண்ணி சேர்த்து அரைச்சி எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி 3 கப் அளவு வர்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தேங்காய் பாலோட நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா தனித்தனியாக சேர்க்க வேண்டிய தேவை இருக்காது. ஸோ கப்பில் நம்ம அளந்து சேர்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது மீடியம் சைஸ் தேங்காய். இந்த அளவுகளே போதும், டேஸ்ட்டாக இருக்கும். பட் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் பாலோட அளவை கூட்டிக்கோங்க. பெரிய சைஸ் தேங்காயை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 4 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கட் பண்ணி வச்சுருக்கிற 7-8 சின்ன வெங்காயம், அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. யூஸ்வலாக வந்து நம்ம மஞ்சள் சோறு செய்யும்போது ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு அதில் ரைஸும் தேங்காய் பாலும் ஆட் பண்ணுவோம். பட் இது வந்து அப்படியே ஆப்போசிட். இது வந்து பாட்டி காலத்து முறைப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பில் ஏற்றிடலாம். ஆயில் பிடிக்காதவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். இதுவும் நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போது ரைஸ் நல்லா கொதிக்குது. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எல்லோ ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. கண்டிப்பாக யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற அரிசிக்கு 1 கப் அளவு அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி வைப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுகளில் தண்ணி வைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கோகோனட் மில்க்கை அளந்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம ரம்பலை சேர்த்தண்டா இன்னும் வாசம் தூக்கலாக இருக்கும். உங்களோட ரம்பலை இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி எல்லாமே உள்ளே போயிடுச்சு. ஸோ தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டேஸ்டியான கீழக்கரை மஞ்சள் சோறு பாட்டி காலத்து முறைப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம எண்ணெய் நெய்லாம் சேர்க்கலனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.